முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் நம்ம இப்போ. முட்டை குழம்புக்கு வந்து கறி குழம்பு மாதிரியே நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி வச்சோம்னா கறி குழம்பு டேஸ்ட்டே இருக்கும். நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அது கூட வந்து வெங்காயம் வந்து வேகமாக வதங்கணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து வேகமாகவே வதங்கிடும். உங்களுக்கு வேணும் கொஞ்சம் கிரேவியாக வேணும், முட்டை வந்து கிரேவியாக வேணும்னா வெங்காயத்தை வந்து நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுடலாம். லைட்டாக வதக்கி வெங்காயத்தையும் தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு வச்சிங்கன்னா அது வந்து கிரேவியாக இருக்கும். இது வந்து குழம்பா வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையுமே வந்து உங்களுக்கு கிரேவி வேணும்னா அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புக்குன்றனால நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு இருக்குல்ல அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கு பிறகு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை அது வேணான்னா நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய், வத்தல், மிளகு, சீரகம், மல்லி இது மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கேன். அரைச்சி அதை அப்படியே ஊற்றிடலாம். தேங்காய், வத்தல், சீரகம், மல்லி, மிளகு இது மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கேன். வத்தலுக்கு பதிலாக வந்து மிளகு வந்து காட்டத்துக்கு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லதான். அதனால் வந்து வத்தலும் மிளகும் சேர்த்துருக்கேன். அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும், மசால் வடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். முட்டையை வேக வைக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். முட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதில் வந்து குழம்புக்குள்ளே போடும்போது நம்ம லைட்டாக அதில் கீரல் போட்டு கட் பண்ணி போட்டோம்னா மசால் வந்து முட்டைக்குள்ளேயே இறங்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக நான் கீரல் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு கொதித்து விட்டு நம்ம முட்டையை எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுடலாம். குழம்புக்குள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டாக கிண்டி விட்டோம்னா அந்த முட்டை நம்ம கீரல் போட்டோம்ல அதில் வந்து மசால் வந்து இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டில் வந்து கொதித்து மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை இருக்குல்ல அதை வந்து லைட்டாக கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து குழம்பா வச்சுருக்கனால வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவியாக வேணும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் வந்து அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கிரேவிக்கு வந்து இன்னும் சரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கறி குழம்பு மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.